வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 3 கொள்கைகளுக்கு ஒப்புதல். நீரேற்று புனல் மின் திட்டங்கள், சிறு புனல் மின் திட்டங்கள் உள்ளிட்ட கொள்கைகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டம் 44,127 கோடி அளவிலான 15 முதலீடு திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல். தமிழகத்தில் நிதி வருவாய் பெருக்குவதை விட வேலை வாய்ப்புகளை பெருக்குவதிலேயே முதலமைச்சர் உறுதியாக உள்ளார். புதிய முதலீடுகள் மூலம் சுமார் 24,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர்கள் உறுதி. ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலீட்டு திட்டங்களினுடைய அடிப்படையில் ஏறத்தாழ 24,700 நபர்களுக்கு புதிதாக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவிலேயே முதல் முறையாக அரசு சார்பில் ஸ்ரீபெரும்புதூரில் தொழிலாளர் தங்கும் விடுதி. வரும் 17ஆம் தேதி விடுதியை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முன்னேற்ற நிறுவனம் சிப்காட் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் நம்முடைய ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் பல்லமடுகால் பகுதியில் 706.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 18,700 உயர்கல்வியில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு உயர்ந்து நிற்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாடு அரசின் பல்வேறு திட்டங்களால் மாணவர்கள் புதிய உச்சத்தை எட்டுவார்கள் என்றும் நம்பிக்கை. சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்து புறக்கணிப்பு. காங்கிரஸ், மதிமுக, விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவராக IAS அதிகாரி SK பிரபாகர் நியமனம். தமிழ்நாடு அரசின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் RN ரவி உத்தரவு. தமிழ்நாடு அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்த எந்த கருத்துருவும் அரசிடம் இல்லை. பேருந்து கட்டணம் உயர்த்த திட்டமிட்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி புகார் தெரிவித்த நிலையில் போக்குவரத்து துறை மறுப்பு. இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக தலைவர் தேவநாதன் கைது. நிதி நிறுவனம் மூலம் 525 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. $525 கோடி ரூபாய் மோசடி செய்தது தொடர்பாக தேவநாதனிடம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை. திருச்சியில் நடக்கும் விசாரணைக்கு பிறகு தேவநாதனை சென்னைக்கு அழைத்து வர திட்டம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர். 7 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரிய நிலையில் 4 நாட்கள் காவல் வழங்கி நீதிபதி உத்தரவு. பன்ருட்டி அருகே ரவுடி அசோக் குமாரின் வங்கிக் கணக்கிற்கு 2.5 கோடி வந்ததால் வங்கி அதிகாரிகள் அதிர்ச்சி. தலைமறைவான ரவுடி அசோக் குமாரை தேடி வரும் போலீசார். ஜாஃபர் சாதிக் சகோதரர் முகமது சலீமுக்கு ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. நாட்டின் 78வது சுதந்திர தினம் நாளை மறுநாள் கொண்டாட்டம். பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சேலம், கன்னியாகுமரியில் ரயில்வே போலீசார் தீவிர சோதனை.
இரு சமூகத்திற்கு இடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. யூடியூபர் சவுக்கு சங்கரை ஒருநாள் காவலில் எடுத்து விசாரிக்க கோவை மாவட்ட நீதிமன்றம் அனுமதி. பெரும்பான்மையுடன் இருந்த பாஜக அரசு மைனாரிட்டி அரசாக மாறியதற்கு காரணமே அண்ணாமலை போன்ற தலைவர்கள்தான். பாஜகவிடம் சீட் கேட்கும் நிலை அதிமுகவிற்கு இல்லை என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு காட்டம். அந்த மாதிரிலாம் வருமா? முதல்ல எடப்பாடியார் அதை பற்றி நாளைக்கு அறிக்கை கொடுப்பாரு. அதுவே வரும் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட அதிமுக தயார், திமுக தயாரா? முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி சவால். சென்னையில் குற்றவாளியை துணிச்சலாக கைது செய்த பெண் உதவி காவல் ஆய்வாளருக்கு பாராட்டு. சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் பாராட்டி வெகுமதி வழங்கினார். திருச்செங்கோடு அதிமுக முன்னாள் MLA-வின் கணவர் நில மோசடி வழக்கில் கைது. 50 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை மோசடி செய்து பெற்ற புகாரில் நாமக்கல் குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. திருவண்ணாமலை செய்யாறு பகுதியில் 10 ரூபாய் குளிர்பானம் குடித்து சிறுமி பலியானதன் எதிரொலி. தமிழ்நாடு முழுவதும் உள்ள தனியார் குளிர்பான கடைகளில் சோதனையிட அதிகாரிகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் கோலாகலமாக நடைபெற்ற விமான பயிற்சி நிறைவு நிகழ்ச்சி. கண்கவர் சாகசங்களை செய்து அசத்திய 10 நாடுகளைச் சேர்ந்த 67 போர் விமானங்கள். கடலூரில் தனியார் பேருந்து ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இயக்குனர் சேரன். தனியார் பேருந்து ஓட்டுநர் தொடர்ந்து அதிக ஒலி எழுப்பியதால் ஆவேசம். தேனி மாவட்டம் போடி அருகே காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கித் தவித்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். கயிறு கட்டி பத்திரமாக மீட்ட தீயணைப்பு வீரர்கள். நாகர்கோவில் இசக்கியம்மன் பேச்சியம்மன் ஆலயத்தில் ஆடி கடைசி செவ்வாயை முன்னிட்டு பொங்கல் வைபவம். 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கோவில் முன்பு பொங்கலிட்டு வழிபாடு. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக வைகை அணைக்கான நீர்வரத்து கிடுகிடு உயர்வு. நீர்மட்டம் 60 அடியாக உயர்ந்த நிலையில் 5 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி. தேனி, திண்டுக்கல், ஈரோடு, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இரண்டாயிரத்து 36ஆம் ஆண்டில் இந்தியாவின் மக்கள் தொகை 152 கோடியே 20 லட்சத்தை எட்டும். மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் அறிவிப்பு. செவ்வாய் கிரகத்தில் ஏரி உள்ளிட்ட திரவ நீர் தேக்கம் இருப்பது கண்டுபிடிப்பு. நாசாவின் இன்சைட் லேண்டரில் நடத்தப்பட்ட ஆய்வில் தகவல். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் MBBS பயிலும் மாணவர்களின் முழு கல்வி செலவை அரசே ஏற்கும். புதுச்சேரி சட்டப்பேரவையில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு.
புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாரத்தில் 5 நாட்கள் மாலை நேரங்களில் சிறுதானிய சிற்றுண்டி வழங்கப்படும். சட்டப்பேரவையில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. செபி தலைவர் பதவி விலக வலியுறுத்தி ஆகஸ்ட் 22ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டம். பங்குச்சந்தை மோசடி விவகாரத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவிப்பு. காங்கிரஸ் மாநில தலைவர்களுடன் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல்கள், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு உள்ளிட்டவை குறித்து கருத்து கேட்பு. நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம், பணவீக்கம் தலைவிரித்தாடுகிறது. டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு.